लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात्. ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். யோ நித்யமச்சுதபதாம்புஜ யுக்மருக்ம व्यामोगदस्तदितराणतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैक सिन्धो ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்தியே. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆளும் இளந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராம் அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்னைக்கு 2798வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வார் அருடைய பெரிய திருவந்தாதியிலே வரக்கூடிய 6ஆம் திருமணியுடைய 2வது பாசுரம், 52வது பெரிய திருமணி பாசுரம். ராமானுசர் அருளிய தனியன். முந்துற்ற நெஞ்சே முயற்றி தரித்துரைத்து வந்தித்து வாயார வாழ்த்தியே சங்கம் உருகு ஊரும் சோலை சூழ் மொய் பூம் பொரு நல்குருகூரன் மாறன் பெயர் கூறு. 52வது பாசுரம். மான் பாவித்து அஞ்ஞான்று மண்ணிறந்தான் மாயவள் நஞ்சு ஊன் பாவித்து உண்டான் ஓர் உருவம் காண்பான் நங் கண்ணவா மற்றொன்று காணுரா சீர்பாவா துண்ணவாய் தானுருமோ ஒன்று. தன்னுடைய கண்ணும் வாயும் பெற்ற பெயரை பற்றி பேசுகிறார் இந்த பாசுரத்திலே ஆழ்வார். அஞ்ஞான்று என்றால், நான்று என்றால் முன்னொரு காலம், ஞா என்பது போலியாக வருகிறது. அஞ்ஞான்று என்றால் முன்னொரு காலத்திலே. மானி என்றால் பிரம்மச்சாரியை குறிக்கும். மான் என்று சொன்னால் மான் என்று சொன்னால் வாமன உருவத்தை குறிக்கும். பிரம்மச்சாரி குள்ளனாக அன்று மகாபலி சக்கரவர்த்தியிடம் அன்று 3 அடி நிலம் கேட்டான். தன்னுடைய முளையிலே நஞ்சை தடவி கொண்டு வந்த பூதனை என்னும் பேச்சினுடைய உயிரையும் பாலையும் சேர்த்து குடித்தான். பால் குடிப்பது போல பாவனை செய்து அவள் உயிரை கொடுத்தவன். அப்படி விலட்சணமான திருமேனியுடைய பெருமாள் விஷயத்திலே என்னுடைய கண்களுக்கு ஆசை, வேறொன்றும் காண விரும்பவில்லை. வாய்தான் என்பது வாக்கானது அவருடைய திருக்குணங்களை புகழ்வதை தவிர்த்து வேறொன்றை சோறு போல மற்றவற்றை உண்பதற்கு கூட விரும்புமோ என்று தன் கண்ணால் எப்போதும் பெருமாளை பார்ப்பதற்கும் தன் வாயால் எப்போதும் பெருமாளை பற்றி பேசிக் கொண்டிருப்பதுமே லட்சியம் என்று சொல்லுகிற பாசுரம். சென்ற பாசுரத்திலே சொன்னார், மனது என்பது இந்திரியங்களை கட்டுப்படுத்த வேண்டும். ஆனால் இந்திரியங்கள் மனதை தன் வழிக்கு எடுத்து சென்றால் பாபம் நேரும். எனவே மனதானது கட்டுப்பாட்டுக்குள் இருந்து தன்னுடைய இந்திரங்களை தன்னுடைய கட்டுக்குள் கொண்டு வந்து வேண்டும் என்று சொன்னப்பார். இந்த பாசுரத்திலே அப்படி தன்னுடைய கண்ணும் வாயும் கட்டுப்பட்டு பெருமாளையே பேசுவதாகவும் பெருமாளுடைய குணங்களையே ரசிப்பதாகவும் பெருமாளையே காண்பதாகவும் சொல்கிற பாசுரம் இந்த பாசுரம். மான் பாவித்து என்பது நம்முடைய இந்திரங்கள் பகவத் விஷயத்திலேயே ஆழ்ந்தபடி இருக்கிறது என்பதை பற்றி பேசுகிறார். இந்திரனுடைய கோரிக்கையை ஏற்றுவதற்காக வாமன வேஷம் கொண்டு மகாபலி சக்கரவர்த்தியிடம் சென்று 3 அடி நிலம், அதுவும் தன்னுடைய கால அளவால் வேண்டும் என்று கேட்கிறான். அவன் கிண்டல் செய்கிறான், கேலி செய்கிறான். உனக்கு அறிவு இவ்வளவுதானா என்று கேட்கிறான். நான் என்னுடைய உயரம் எனக்கு தெரியும், நான் கேட்டதை கொடு என்று கேட்டு மகாபலியினுடைய கொட்டத்தை அடக்கிய பெருமாள். கிருஷ்ணாவதாரம் என்று தொடர்ந்து பேச போனாலே முதலிலே வரப்போனது பூதனாவதம். கம்சனால் ஏவப்பட்ட பூதனை மகாலட்சுமி போல் வடிவம் கொண்டு யசோதை போலவே வந்தாலாம். தாயாக வந்து பிள்ளைக்கு பால் கொடுக்கப் போகிறேன் என்று எடுத்துச் சென்றவள் இவனும் பாவனையிலே பால் குடிப்பது போல கண்ணை மூடிக்கொண்டே அவளை மேல் உலகத்திற்கு அனுப்பிவிட்டான். அப்படி வித்தியாசமான காரியங்களை விசேஷமான காரியங்களை செய்யக்கூடிய வல்லவனான அந்த பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தையே காண வேண்டும் என்று என்னுடைய கண்களுக்கு இருக்கிறதை தவிர மற்றவற்றை காண விரும்பவில்லை. அதேபோல் என்னுடைய வாயானது அவனை பற்றி பெருமை பேசுவதற்காக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறதை ஒழிய வெறும் சோறு தின்னுவதற்காக அல்ல. எனவே என்னுடைய கண்ணும் வாயும் பெற்ற பேர் என்னவென்றால் அவனையே ததா சொந்த காலம் பார்ப்பதும் பேசுவதுமாக இருக்கிறது. எனக்கு வேறு எதுவும் விருப்பமில்லை என்று சொல்லுகிறார். மான் என்பது மானியின் தன்மை, வாமனத்துவம் என்று வடமொழியிலே சொல்லுவார்கள். பூசந்தியாம் என்பது தாது வடிவாக பிறந்த வினையச்சம். அஞ்ஞான்று என்பது அந்த காலத்தில் முன்பொரு காலத்தில் என்பது போல. ஞான்று என்றால் காலம்,
நான்று என்பதும் சொல்வது உண்டு. ஞகரம் அது போலியாக சொல்கிறது. நான்றும் என்றும் சொல்லலாம், ஞான்று என்றும் சொல்லலாம். அது அந்த காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அதனால் அந்த காலத்திலே மகாபலி சக்கரவர்த்திக்காக வாமன அவதாரம் எடுத்தான். அவனை அடக்குவதற்காக. பின்னர் போதனையை கொண்டான். அவனை பற்றியே அவனையே பேசுவதற்கும் அவனையே பார்ப்பதற்கும் என்னுடைய இந்திரியங்கள் இருக்கிறது என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம். மனதால் தன்னுடைய இந்திரியங்களை கட்டுக்கோள் கொண்டு வந்திருக்கிறார் ஆழ்வார் என்று உணர்த்துகிற பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிக்கலாம். மான் பாவித்து அஞ்ஞான்று மண்ணிறந்தான், மாயவள் நஞ்சு ஊன் பாவித்து உண்டானதோர் உருவம், காண்பான் நங் கண்ணவா மற்றொன்று காணுமா, சீர்பரவா துண்ணவாய் தான் உருமோ ஒன்று. காயனவாச்சா மனசேந்திரியோ அபியாப்தனாபா பிரகதேது சுபாவாது கரோமி எந்தது சகலம்பரஸ்மை சீமன் நாராயணாயை சமர்ப்பியாமை. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தில் வந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொழுவாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் ஒரு தக்கால் புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.